பெரும் கிருபை இறக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொண்ணு பேருக்கு அந்த ரப்பை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியம் தந்தீங்க. ஒரு மனுஷனுக்கு இதை விட ஒரு பெரிய நியமத் இல்லவே இல்லை. ரப்ப விளங்கக்கூடிய பாக்கியத்தை விட உலகத்துல பெரிய பாக்கியம் வேற எதுவுமே. இன்றைக்கு எப்படி என்று சொன்னா உலகங்கள்ல ஏதோ ஒவ்வொரு காரணத்துக்கு மக்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறாங்க. சில கேதரிங்ஸுக்கு சில கூட்டங்களுக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கிறாங்க. ஆனா துன்யாட நோக்கம் என்றா அதை சேர்றதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சாலும் எங்கட ரப்பட பார்வையில ஒரு பொறுப்பத்தையுமே. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பத்தி பேசுறதுக்கு அவன் தீண்ட விஷயங்கள் முசாகரா பண்றதுக்கு கொஞ்சம் பேர் செய்யறாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா தீண்ட விஷயத்துக்கு சேர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இது பொறுமதி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட பார்வையில் இது எவ்வளவு பொறுமதி என்றால் ஹதீஸ்ல கருத்துப்பட வந்திக்குது. வானத்துல ஈக்கிற ஆக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பத்தி ஜிக்ர் பண்ணக்கூடிய ஞாபகப்படுத்தக்கூடிய மஜ்லிஸ்கள் எப்படி எப்படி எங்களுக்கு வானங்கள்ல நட்சத்திரங்கள் விலகுமோ அத மாதிரி இந்த மஜ்லிஸ்கள் மின்னி கொண்டிருக்கும். அப்படி என்ன அர்த்தம் என்றா அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊட்டை இப்ப பாக்குற நேரம் எங்களுக்குள்ள அவங்களுக்கு நட்சத்திரங்கள் மாதிரி விலகி கொண்டிருக்கும். அவ்வளவு பசுந்த மின்னி கொண்டிருக்கும். அதை விட பெரிய பாக்கியம் தான் ஹதீஸ்ல கருத்துப்பட சொல்றாங்க. ஒரு மனுஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பத்தி தனியா நினைக்கிறாரு. அவர் வீட்டுல இருந்து கொண்டு அது ஆணாய்க்கலாம் பெண்ணாய்க்கலாம். ரப்புட பார்வையில அது அது முக்கியம் இல்லை. அவர் தனியே இருந்து கொண்டு ரூம்ல இருந்து கொண்டு ஒரு ஆண் அல்லது பெண் தனியே நினைக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி. யா அல்லாஹ், நீ எப்படி பட்டவன்? யா அல்லாஹ், நீதான் இது 7 வானத்தை படைச்சாயா? அல்ல நீதான் இது 7 பூமியை படைச்சாயா? நீதான் அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறாயா? அல்ல எந்த ஒரு மூளைக்காக எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ நினைச்சு கூட தனியா நினைக்கிறாங்க. ஹதீஸ்ல கருத்து வருது, அந்த மனுஷன் தனிய ரப்ப நினைக்க போகல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் தனிய அந்த மனுஷன் அந்த நபரை பத்தி அவனும் நினைக்கிறான். இது 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 நினைச்சு கூட பார்க்கலுமா எங்களுக்கு? நான் யாரு? என்ன பொறுமதி என்ன? சூரா இன்சான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல் ஹதா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷையம் மذ்கூரா. அடியானே, நீ யாருன்னு தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. நான் எங்களுக்கு ஒரு 20 வயசு 30 வயசு 40 வயசு 50 வயசு என்ன 60 வயசுக்கு முன்னுக்கு நான் யாரு? எனக்கு யாருன்னே தெரியும். என்ன பொறுமதி என்ன? நான் ஒன்றுக்குமே இல்லை. அந்த காலம் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யோசிப்பாங்க அந்த காலத்தை. அப்ப நான் என்னைய பத்தி எடுத்தா நான் யாரு? அது என்னைய ரொம்ப தனியா நினைக்கிறான். ஒரு மனுஷனுக்கு இதை விட என்ன எப்படி என்ன சொன்னா கியாமத் நாள்ல நாங்க எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் தரணும். நல்லடியார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீட் பண்ணுவான். எங்க எல்லாருக்கும் அதை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரணும். நாங்க ரப்ப மீட் பண்ண நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீடியோ போட்டு காட்டுவான். அடியானே, நீ இந்த 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 நேரத்துல நீ என்ன தனியா நினைச்சாய் பாரு. இன்னும் ரூம்ல தனியா நினைச்சுக்கிறாய், இன்னும் வானத்துல போக்குல என்ன நினைச்சு கொண்டு நீந்திக்கிறாய், நீ கடையில நினைச்சு கொண்டு நீந்திக்கிறாய், நீ வீட்டுல இருந்து கொண்டு இந்த ரூமுக்குள்ள தனியா நினைச்சு கொண்டு நீந்திக்கிறாய். இது அத்தனை நேரமும் நானும் உடனே நினைச்சு கொண்டு நீந்தேன். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த ரப்பு எங்களை நினைச்சு கொண்டிருக்கிறான். அதே போல அந்த ஹதீஸ்ல வருது, யாரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி ஒரு கூட்டத்துல ஞாபகப்படுத்துறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி ஒரு கூட்டத்துல பேசுறார். அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த கூட்டத்தை விட சிறந்த கூட்டம் அப்படின்னா மலக்குடைய கூட்டத்துல நான் அந்த நபரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். என் ரப்பு என்னைய பத்தி மலக்குகள் கிட்ட பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் எங்கட ஆலிங்கள் சொல்லுவாங்க, எப்பயாவது உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி பேசக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைச்சா உடவா எவ்வளவு பேசணுமோ பேசுங்க. ஏன்னா நீங்க பேச 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 நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி பேச 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 உங்களை பத்தி உங்களோட ரப்பு மலக்குகள் கிட்ட பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறான். இந்த பாரு, இந்த அடியாடு அவனுக்கு என்னெல்லாம் செய்யலும், ஆனா என்னை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறானே.
என்று நான் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பேசுவான்னு. ஆனா ஹதீஸ்ல வந்து இது அந்த அடியான பத்தி பெருமை பாராட்டி மலக்குகள் கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிக்கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இந்த தஅவத்துடைய உழைப்புட நோக்கம். இன்றைக்கு முழு உலகத்திலேயும் ரப்ப பத்தி பேசிக்கொண்டிருக்கிறாங்க, ரப்புடைய தீனை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ஒன்றுக்கும் இல்ல, என்னத்துக்கு என்னைய பத்தி என்ன ரப்பும் பேசணும். நான் ரப்ப பத்தி பேசுறேன், ரப்ப என்னைய பத்தி பேசுறேன். சுப்ஹானல்லாஹ். இது அத்தனை இன்ஷா அல்லாஹ் எங்க ரப்ப மீட் ஆகிற டைம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டும். அல்லாஹ் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத் செய்யணும். இது உழைப்ப அவர் மூலமா இன்றைக்கு கொண்டு உலகத்துல எல்லாம் ஊடு ஊடா பள்ளி பள்ளியா மட்டும் இல்ல, இஷா பயான், சுப பயான், கஸ்து விளக்கம், மாறுபுற முசாகரா, இஷாபுர முசாகரா எல்லாம் என்று சொல்லி முழு உலகத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி, சஹாபாக்களை பத்தி, அந்த தீனை பத்தி பேசிக்கொண்டு இன்றைக்கு ஆலிம்கள் சொல்றாங்க, இந்த உழைப்பு ஈக்கிற காலத்துல பிறக்கிறதுக்கு நாங்க புரிஞ்சு வச்சுக்கோம். சாத்மாலா அன்னைக்கு சொன்னாரு, நாங்க சஹாபாக்களுக்கு இவ்வளவு உதவி கிடைச்சு அவ்வளவு உதவி கிடைச்சுன்னு பேசுறோம். அவர் சொன்னாரு, யாரு இத உழைப்பை இன்றைக்கு செய்யறாங்களோ சஹாபாக்களுக்கு கிடைச்ச உதவி விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 மடங்கு உதவி எங்களுக்கு பண்ணுவோம். இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறாங்க நிறைய ஆக்கள் இஹ்லாஸ் சுட்டியும் சொல்லாது. இது நான் சொன்னேன், இஹ்லாஸ் பேசணுமோ தெரியா என்று சொல்லாமிக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு சஹாபாக்கள் வரலாறு பார்த்து எங்கட உதவி பார்த்து எனக்கு சஹாபியை விட உதவி கிடைச்சிக்குதோ தெரியாது டவுட் வராவளோ அல்லாஹ் சுப்ஹானஹு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி உதவி செய்ய நிறைய பேர் வாயை பொத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம, ஆனா எங்களுக்கு உள்ளதுக்கு நாங்க செக் பண்ணி பார்க்கணும். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி உதவி செய்யும். இன்றைக்கு நாங்க தாலிம்ல கூட வாசிச்சோம், என்னன்னு சொன்னா ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இருக்கிற இரக்கத்தை சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்றைக்கு நான் உங்களோட இருக்கிறேன், மௌத்துக்கு போற பெரிய ஹதீஸ் நான் சுருக்கமா சொல்றேன், மௌத்துக்கு போற யா ரசூலல்லாஹ் நீங்க எங்க வைப்பீங்க, நான் சொர்க்கம் போகணும் நரகம் போகணும்னு தெரியா, ஆனா நீங்க எங்க வைப்பீங்க என்று இவர் கவலைப்படுறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து துன்யாக்கு இறக்குறார். துன்யாக்கு இறக்கி குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். நீங்க நீங்க நல்லடியாரா இருந்தா நபிமார்கள், சாலிங்கள், முத்தகிங்கள், சுஹதாக்களோட நீங்களும் மீட்பீங்க என்று சொல்லி அந்த மனுஷன் கவலை சொல்லிட்டு சொன்னாரு. தாலிம் வாசிக்கிற அவர் சொன்னாரு, சில நபிமார்களுக்கு கூட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துன்யா இறக்கலையா, ஆனா ஒரு சஹாபிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். அதே மாதிரி லேசி இல்ல இந்த உழைப்ப நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு இல்ல, நபி வஹி இறக்குறது கண்டு இல்ல, ஒன்னும் காணாம தியாகம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். சாத் மௌலானா சொன்னாரு, சில நேரத்துக்கு எங்களோட கூலிகள் சஹாபாக்கள் அவங்களோட அந்தஸ்துக்கு வரையலாம், ஆனா கூலிகள் சஹாபாக்களை விட 50 மடங்கு கூலி கிடைக்கும் சொல்லு. ஏண்டா நாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு இல்ல, சஹாபாக்களை கண்டு இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு இல்ல, வஹி இறக்குறத கண்டு இல்ல, அது ஒன்றும் காணாம இன்னைக்கு வந்து என் ரப்பு என்னைய பாக்குறாய்க்கும், அவன் என்னைய நினைக்கிறாய்க்கும் நினைச்சுக்கொண்டு உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு அவ்வளவு பெரிய கூலின்னு சொல்லணும். அதுக்கு பெரிய வித்தியாசம். இது எல்லாருக்கும் விட நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமா சுக்ர் செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத மாதிரி ஒரு மஜ்மால உட்கார வச்சு இத மாதிரி விஷயங்களை கேட்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியங்கள் தந்து கொண்டிருக்கிறானே, இதை விட பொறுமதியான ஒன்றுமே இல்ல. முதல்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஹாஸ்பிட்டல்ல வச்சு சும்மா சரி அந்த புள்ள கொஞ்சம் மாறிச்சுன்னு சொன்னா, அது தாய் முஸ்லிம் தாய் கிட்ட இருக்கிற புள்ள முஸ்லிம் இல்லாத தாய்க்கு மாறிப்பட்டுச்சுன்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு உலகத்துல என்ன செஞ்சு கொண்டிருப்போம்? எங்கிட்ட ரப்பு யாருன்னு கூட தெரியாம நாங்க வேற சிலைகளை வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவுடைய பாக்கியம் தந்து எங்களை முஸ்லிம்களா பிறக்க வச்சு அவனை பத்தி கேட்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியம் தந்து கட்டிக்கிறேன். எங்கிட்ட ரப்பு எப்படிப்பட்டது? அவன் தான் உலகத்துல அத்தனை விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் ஆட்சி ஆச்சரியமானது, அவன் கேட்கிற சக்தி ஆச்சரியமானது, அவன் பார்வை ஆச்சரியமானது, அவன் சக்தி ஆச்சரியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவர் என்று அவன் சொல்றான். அவன் தான் ஆட்சியை கொடுக்கிறது, அவன் தான் ஆட்சியை எடுக்கிறது, அவன் தான் கண்ணியத்தை கொடுக்கிறது, அவன் தான் கண்ணியத்தை எடுக்கிறது. இன்றைக்கு ஆளுங்கள் சொல்றாங்க, உலகத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தீந்து கியாமத் பரகாட்டின் யாரு எல்லாம் அழுகுறாங்களோ அவங்களுக்கு அழுவ வருதோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா அதை அள வச்சது நான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தீந்து கியாமத் நாள் முட்டு உலகத்துல யாரெல்லாம் சிரிக்கிறாங்களோ, சந்தோஷமா சிரிக்கிறாங்களோ, அந்த சிரிக்க வச்சது ரப்பு தான். எங்களோட உள்ளங்கள்ல சிரிப்பு வருது, கவலை வருது, இதுவும் ரப்புட புறத்தால தான் வருது. எங்களோட உள்ளங்கள்ல சந்தோஷம் வருது, கவலை வருது, சந்தோஷம் வருது, இது ரப்புட புறத்தால வருது. இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிறார் அத்தனை பேரும் ஜின்கள் மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு மைதானத்துல சேர்ந்து அவங்க கியாமத் நாள் மட்டும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டாலும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கேட்கிற எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவன் கஜானால இருந்து ஒரு ஊசி போட்டு எடுக்கிற அளவுக்கு சரி, எப்படி கடல்ல இருந்து தண்ணி குறையுமோ அந்த அளவு சரி அவன் கஜானால இருந்து குறையாதுன்னு சொல்றான். அவ்வளவு சக்தி உள்ள காலையில ஞாபகப்படுத்த பாருங்க, இன்றைக்கு உலகம் எத்தனை பேர் பேசிக் கொண்டிருக்கிறாங்களோ, ஒருத்தர் பேசினா கேட்கலும், 2 பேர் பேசினா கேட்கலும், 3, 4, 5, 10 பேர் ஒரு அடிக்க பேசினா ஒருத்தர் பேசுறது விளங்காது. ஆனா இன்னைக்கு 8 பில்லியனுக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ விலங்குகளுக்கு, எத்தனையோ மீன்களுக்கு, எத்தனையோ பறவைகளுக்கு, இது அத்தனையும் பேசுறது மட்டும் இல்ல, சிந்திக்கிறது ரப்பு அறிஞ்சு கொண்டிருக்கிறான், அவன் விலகி கொண்டிருக்கிறான். இப்படி சக்தி உள்ளவன். அத ரப்ப விளங்கணும். அந்த ரெப்ப விளங்குறது மட்டும் இல்ல, அந்த ரெப்ப உம்மத்துக்கும் நாங்க விலக வைக்கணும். இதே கூட பொறுப்பா இது கொண்டி இன்னைக்கு ஆளுங்கள் சொல்றாங்க, நீங்க சொல்ல வேணாம் இது நபிமார்கள்ட உழைப்புன்னு மட்டும் சொல்ல வேணாம், நீங்க டிரெக்டாவே சொல்லுங்க இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. இந்த தௌவத்துல உழைப்பிக்குது, இது நபிமார்கள்ட உழைப்புன்னு சொல்லி அதை லிமிட் பண்ணிட வேணாம். இது ஏன் அவங்க சொன்னாங்க, ஈவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆயிக்கட்டும், அவங்களுக்கு கூட அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு பனு இஸ்ராயல்கள் மட்டும்தான், அவங்களோட தௌவத் அவங்களுக்கு மட்டும்தான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் எப்படிப்பட்டது என்றா, கியாமத் நாள் வர கடைசிக்கு பிறக்கிற மனுஷனுக்கும் ஹிதாயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பொறுப்போ அதே மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. இது சுட்டி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஒரு அத உம்மத்துக்கு நபியா இணையாக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்துல ஒரு மனுஷன் 500 வருஷம் அமல் செஞ்ச ஒரு மனுஷன் இருந்தாரு. அத மனுஷனை கண்டோனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான சந்தோஷம். 500 வருஷமா அமல் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, சரியான சந்தோஷம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்றாரு, யா அல்லாஹ் சரியான சந்தோஷமா இருக்குது, இவ்வளவு அமல் செய்யற மனுஷன் நீக்கிறாரு எனக்கு உம்மத்துல இருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், பொறோ காலத்துல ஒரு உம்மத் வரும், 2 ரக்காத் தான் தொழுவாங்க, அந்த 2 ரக்காத் இது 500 வருஷத்துக்கு சிறந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க, கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு நபி என்ன ஆக்கிடே, அவ்வளவு பொறுமதியான உம்மத்தா, 2 ரக்காத் தொழுதா 500 வருஷம் நன்மையா, அது உம்மத்துக்கு என்ன ஆக்கிடே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அந்த உம்மத்துல நபியை நான் முடிவு பண்ணி முடிஞ்சு சரியா இல்ல, ஓகே ஓகே பிரச்சனை இல்ல, உம்மத்துல நபியை முடிவு பண்ணி முடிஞ்சா என்னைய அந்த உம்மத்துல ஒத்தனா நபி பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, எனக்கு நபி பட்டம் தேவையில்லை, என்னைய அது உம்மத்துல ஒத்தனை ஆக்கிட்டேன்டா. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னைய உங்களை மாதிரி ஒத்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆக்க சொல்லி. யோசிச்சு பார்க்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் இப்படி கேட்கிறாங்க. ஏனென்று சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் கேட்கிறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு விளங்கி உம்மத்துல வர பொறுமதி ஏனென்றா பனு இஸ்ராயல்களுக்கு மட்டும் இல்ல, முழு கியாமத் நாள் வர கடைசி மனுஷனுக்கும் இத உம்மத்துக்கு பொறுப்பிக்குது. பொறுப்பு மட்டும் இல்ல, ஒரு பெரிய மைதானம் கொண்டு உழைப்பு செய்யுது. எப்படின்னு சொன்னா நாங்களும் இத உம்மத்துல கவலை இதை எடுக்கணும் என்று சொன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொரு எங்கட பயான்லயும் ஒவ்வொரு பேச்சிலையும் நாங்க நியத் வைக்கணும், யா அல்லாஹ் இத நான் செய்யற இந்த உழைப்ப இத தீனுக்காக செய்யற உழைப்ப நீ என்ன செய், கியாமத் நாள்ல வர மனுஷன் கடைசிக்கு வர மனுஷனும் முஸ்லிமா பிறந்து அவர் முஸ்லிமா பிறக்கிறதுக்கு என்னே காரணமாகுது. உதாரணத்துக்கு சொல்றேன், இதுல பெண்களுக்கு ஆகப்பெரிய பங்கிக்குது. எப்படி என்று சொன்னா புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறகுறாங்க, கொஞ்ச காலத்துல அவங்களுக்கு கண் விளங்குது இல்ல. புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு கண் விளங்குது இல்ல. உம்மா ஒரு துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கண் பார்வை திருப்பி கொடு. அப்ப அவங்க புகார் ரஹ்மத்துல்லாஹி அவளை பெரிய முஸ்லிம்ல சின்ன புள்ள, அவளுக்கு ஒன்றுமே தெரியா. உம்மா சொல்றாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கண் பார்வையை திருப்பி கொடு, என் பிள்ளை யா அல்லாஹ் உன்னோட தீனுக்கு ஃபுல்லா கொடுத்துருவேன். அவங்களுக்கு கண் பார்வை திரும்பி வருது, அப்படியே தீனுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இன்றைக்கு புகாரிக்கு போறோம், இந்த குர்ஆனுக்கு போற கிதாப் கொண்டிருக்குதுன்னா அது புகாரி தான். இன்றைக்கு முழு உலகமும் அதை வாசிச்சு கொண்டிருக்குது, முழு உலகமும் அதுல பிரயோஜனம் பெற்றுக் கொண்டிருக்குது. ஆனா ஆளுங்கள் சொல்றாங்க, புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம போக முந்தி அது அத்தனை நன்மையும் புகாரி இன்றைக்கு யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ, அது ஹதீஸ்ல எத்தனை பேர் பெனிஃபிட் எடுக்கிறாங்களோ அத்தனை நன்மையும் அவருடைய உம்மக்கு பெற்றுக் கொண்டிருக்கு. லேசிப்பட்ட விஷயம் இல்ல. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ற மத உலகத்திலே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஃபுல்லா வளர்த்தது அவங்களோட உம்மதான். அவங்களோட உம்மா இவ்வளவு நுணுக்கம் என்று சொன்னா, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சின்னத்திலே கொண்டு அரபி பெதுகள் அது கிராம பக்கத்துல போடுவாங்களாம். ஏன்னா என் புள்ள அது ஒரிஜினல் மிக்ஸ் ஆகாத அரபி படிக்கணும், அது படிச்சாதான் என் புள்ளைக்கு சரியா குர்ஆன விளங்கிடும். எப்படிப்பட்டவங்களா மாறினாங்கன்றா, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓதுவாங்க, நோன்பு நேரத்துல ஒரு நோன்புல மட்டும் அவங்களோட ஃபத்வாக்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிப்பாங்க, நோன்பு காலத்துல மட்டும் 60 குர்ஆன் முடிப்பாங்க. இது அத்தனை நன்மை அவங்க உம்மக்கு பேசி கொண்டீங்க.
யோசிச்சு பாருங்க உங்களோட ஃபிகர் எப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் உலகத்துல ஃபாலோ பண்ற மதுகம் எத்தனையோ கிதாப்கள் அவங்க எழுதிக்கிறாங்க. அவங்களோட ரிசாலா என்ற கிதாபு சொல்றாங்க. அந்த கிதாபுக்கு அடிக்கிறது ஒரு கிதாப் இல்ல, அப்படி எழுதின கிதாப். அந்த சட்ட திட்டங்களை பத்தி, உசூல்களை பத்தி, ஃபிக்ஹ் சட்டங்களை பத்தி எழுதுறாங்க. அந்த கிதாப் எழுதுறாங்க. ஆனா அந்த கிதாபை எத்தனை பேர் வாசிச்சு என்னென்னலாம் செய்யறாங்களோ அது அத்தனை எல்லாமே அவங்களோட உண்மைக்கு போயிட்டு வேண்டியது. என்ன அந்த ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விட அவங்க உண்டாகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உண்மை. இன்றைக்கு நாங்க எங்கட புள்ளையில இந்த ஃபிக்ரோட இது வளர்த்தோம் என்று சொன்னா என்ன நடக்கும் என்ற எங்கட புள்ளைகள் வந்து பெரிய தாய்களா மாறும். முழு அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கவலையோட இந்த துவாவோட. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கடைசியா. உமர் பாராம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உமர் பாராம்பூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து நோபல் மௌலவி. அவர் என்ன செய்வார் என்றா, அவர் தாலிம் வாசி, அவரும் உம்மா மட்டும் மீது தாலிம் வாசிப்பாங்க. அவர் படிச்சதை கொண்டாந்து உமாக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது உம்மா அதை இன்பமா படிச்சு கேட்டு 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட சொல்லுவாங்க, யா அல்லாஹ் ஏண்ட புள்ளி இவ்வளவு பசங்க இந்த விஷயம் பேசுறாரு, இத பேசுற பேச்ச யா அல்லாஹ் நீ முழு உலகத்துக்கும் வெத்தியே. இந்த உம்மா தாலிம் வாசிக்கிற உம்மாவோட மட்டும்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சாருன்னா, அவரை இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியால முழு உலகமும் வருது. அவர் எந்த நாளும் இந்தியால வந்து இந்தியா மர்கஸ் நிசாமுதீன்ல முழு உலக எந்த நாளும் சுபபயான் வந்து உமர் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி செஞ்சு கொடுத்தாங்க. அது உம்மோட துவா. அந்த உம்மா அது துவா எப்படி அது அத்தனை பேரும் அவங்களோட பயானை தான் கேட்பாங்க. அங்கிருந்து அந்த பயானை கேட்டு அந்த பயானை தான் முழு உலகத்துக்கும் எத்தி வைப்பாங்க. இன்றைக்கு நாங்க பயான்ல ஒரு காலத்துல தவத்துல பேச்சுல பேசின நிறைய பேச்சுகள் சரியா நீங்க பின்னுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து உமர் பாலம்பூர் ரஹ்மத்துல்லாஹி தான் செஞ்சிருப்பாரு. சுபஹான். அது அத்தனை நன்மை அவர் உம்மருக்கு போயிட்டு கொண்டு லேசிப்பட்ட விஷயம் இல்ல. நாங்க இது இன்ஷா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை நாங்க தீனுக்கு என்ன ஆக்குறேன், ரப்புக்கு என்ன ஆக்குறேன், அல்லாஹ்க்கு என்ன ஆக்குறேன், எங்கட வாழ்க்கையை நாங்க கொடுக்குறேன். நாங்க 3 நாள் 40 நாள் 4 மாசம் இதெல்லாம் ஒரு பேருக்கு தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நான் ஜின்னே மனுஷனையும் என்னை வணங்குறதுக்கு தவிர வேற எதுக்குமே படைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க எங்கட ஆயுளே கொடுத்துருக்கோம். அது எல்லா விஷயமும் துன்யால அத்தனை விஷயமும் நாங்க பிளான் பண்றேன். ஓகே நாங்க வீட்டுல தான் நிக்கிறோம், நாங்க எப்படி செய்யறேன் இல்ல. நான் அன்றைக்கும் உதாரணத்துக்கு போன தரக்கா பெண்கள் பயன்ல வச்சு சொன்னேன். இந்தியால பீர் சாப் என்று சொல்லி அவர் வந்து இஷா தொழுந்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டை வந்து தட்டா வீட்டு லொக் ஆயிக்குது. பார்த்தா வைஃப் வீட்டை லொக் பண்ணி இவர் தட்டாரு வைஃப் திறக்கிறாரு இல்ல. அப்ப இவர் வெளியே கேட்கிறாரு, நீங்க ஏன் கதவை திறக்கிறீங்க இல்ல, நான் இஷா தொழுந்து வந்திக்கிறேன் வீட்டுக்கு வரேன், ஏன் நீங்க கதவை திறக்கிறீங்க இல்ல. வைஃப் சொல்றாங்க உள்ளுக்கு இருந்து கொண்டு அந்த தாய் சொல்றாங்க, உங்களோட ஜமாத்துக்கு நீங்க எத்தனை பேர் லிஸ்டிங்க, உங்களோட இந்த நீங்க ஜமாத் போறீங்க தானே, 3 நாள் ஜமாத் போறீங்க தானே, எத்தனை பேரை தஸ்கீல் பண்ணிக்கிறீங்க. அவர் சொல்றாரு, நான் ஒரு இப்ப 10 பேரை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அவன் உள்ளுக்கு இருந்து சத்தம் வருது, நீங்க ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுத்து என்கிட்ட கொண்டாங்க, முயற்சி பண்ணி கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு இஷா இந்த வீட்டுக்குள்ள வரையணும். இது வந்து ஆண் செய்யறது இல்ல, இது பெண் செய்யறா. அங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு நீ 50 பேர் லிஸ்ட் எடுத்துக்கொண்டு வாங்க, அப்ப நான் உங்களை வீட்டுக்குள்ள எடுக்கிறேன். அவர் திரும்பி போறாரு மஸ்ஜிதுக்கு, லிஸ்ட போட்டுறாரு, 7 மாதமா முயற்சி செய்யறாரு. வந்து வீட்டுக்கு சொல்றாரு, ஓகே நான் 50 பேர் லிஸ்ட போட்டாச்சு, இந்த 50 பேரை நான் முயற்சி பண்ணி கொண்டு போறேன். ஓகே இப்ப நீங்க வீட்டுக்குள்ளது வாங்க. இன்றைக்கு ஆண்கள் மசூரா போறாங்க, ஏரியா மசூரா போறாங்க, செகண்ட் கஸ்ட் போறாங்க, மாலடே போறாங்க, வீட்டுல ஒன்றுமே தெரியும் என்ன நடக்குது. எங்களுக்கு அத்தனை விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ஹஸ்பண்ட் என்ன செய்யறேன், உங்க பாப்பா என்ன செய்யறேன் ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஏரியா மசூரா போனீங்களா, இன்றைக்கு என்ன அசாயி தந்தாங்க, எத்தனை பேரு எத்தனை ஜமாத் தெரியாது, வக்ரால் எத்தனை ஜமாத் தெரியாது, எத்தனை டார்கெட் தந்திக்கிறாங்க, இந்த தடவை எத்தனை பேர் ஜமாத்ல வந்தாங்க, போன தடவை 20 பேர் வந்தாங்களே, ஏன் இத்தனை 10 பேர் குறைஞ்சி, ஏன் உழைப்பு குறைஞ்சாயிக்குது, நீங்க கேள்வி கேட்கணும். ஆனா இன்றைக்கு நாங்க துன்யா விஷயம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்க இதை தீண்ட விஷயத்தை கேட்கணும். யோசிப்பாங்க, ரொம்ப எவ்வளவு சந்தோஷப்படுவோம், எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்றா குடும்பமா சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்து. இன்றைக்கு நான் கடைசி சொல்றேன், டைம் இல்ல சொல்றதுக்கு, 4:20 முடிக்கணும். ஆனா இது முக்கியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா வாக்கியா எடுத்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கியாமத் நாள வார வருஷரே கடைசி 10 ஆயத்துக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயமும் 3க்கு பிரிக்கிறான். ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் மைமனா, ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் மஷமா, ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் சாபிகூன். மைமனா என்றா வலது பக்கம் உடையவங்க, அவங்க வந்து சொர்க்கவாதிகள். இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க மஷமா, அவங்க நரகவாதிகள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது 2 தெளிவான விஷயம் பிரிச்சாச்சு இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க இன்னொரு ஆட்கள் இருப்பாங்க, அவங்க தான் சாபிகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க அரபுல சொல்றாங்க முக்ததா கபர், ஒரு விஷயத்தை சொல்லி அதை பத்தி விவரம். அப்ப என்ன ஊடு
ஓகே ஊடு எங்க இருக்குது வக்ரால இருக்குது முக்ததா ஊடு வக்ரால இருக்கிறது கபர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அஸ்ஸாபிகூன் 10வது ஆயத்துல நினைக்கிறேன் அஸ்ஸாபிகூன் அது சாபிகூன பத்தி உங்களுக்கு ஒரு விவரம் மட்டும் சொல்லவா மைமனா மஷமா சொல்லிட்டு அஸ்ஸாபிகூன் அவங்கள பத்தி சொல்லவா சாபிகூன சாபிகூன் அவங்கள பத்தி உங்களுக்கு விவரம் மட்டும் தெரியுமா அவங்க சாபிகூன் அவங்கள பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவங்கள பத்தி பெஸ்ட் விவரம் அவங்க சாபிகூன் தான் குர்ஆன்ல ஒரு வார்த்தை சரி எக்ஸ்ட்ரா இல்ல ஆனா சாபிகூன் நல்ல ரெண்டு தடவை சொல்றேன் என்ன அவங்கள சொல்றது அது அவங்கள பத்தி சொல்ல வார்த்தை இல்ல அவங்க சொல்றேன்னா அவங்க சாபிகூன் தான் சாபிகூன் என்ற அர்த்தம் எல்லாத்துலயும் முதல்ல வைப்பாங்க அவங்க அடுத்தவங்க எல்லாரும் ஜமாத் போறாங்க நாங்களும் ஜமாத் போறோம் இல்ல நான் ஜமாத் எடுத்துக்கொண்டு போவேன் ஹஸ்பண்டுக்கு சொல்லணும் நீங்க ஜமாத் ஒன்று ரெடி ஆகுங்க நாங்க ஒரு ஜமாத் ஒன்று எடுத்துக்கொண்டு போவோம் எல்லாரும் போறதை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க மைமனா நீங்களாவே ஒன்று செஞ்சீங்கன்னா நீங்க சாபிகூன் அவங்க தான் தீனு விஷயங்களை உண்டாக்குறவங்க அவங்க யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க எங்களுக்கு முடிவு பண்ணேலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களை எல்லாரும் மஷமா விட்டு நரகவாதிகளை விட்டு ஆனா நாங்க முடிவு பண்ணுவோம் நாங்க சாபிகூனா வாழ்றதா இல்ல நாங்க மஷமா வாழ்றதா மஷமா என்றா அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபிகூனை பத்தி சொல்லிட்டு இன்னொரு அடுத்த ஆயத்துல சொல்றான் அவங்க எப்படி தெரியுமா அவங்க தான் முகர்ரபீன் அது மைமனாக அது பாக்கியம் கிடைக்காது அவங்க தான் விஐபி நாங்க ஏர்போர்ட்ல போகல நாங்க போவோம் ஏர்போர்ட்ல போகல எப்படி போவோம் ஏர்போர்ட்ல என்டர் ஆகல எக்கனாமிக் கிளாஸ் நொண்டிக்கும் சிலவங்க இப்பாங்க பிசினஸ் கிளாஸ் அதுக்கு நீங்க இறங்குற இடத்துல இருந்து உங்களோட பேக் எடுத்துக்கொண்டு போவாங்க எடுத்துக்கொண்டு போய் அவங்க விஐபி ஆக்சஸ் அவங்களோட சீட் பேரு இதுதான் கியாமத் நாள்ல சாபிகூன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகர்ரபீன் கரீம் என்றா கிட்ட இருப்பாங்க முகர்ரபீன் என்ன அவங்க நெருக்கமா இருப்பாங்க ஆலிம்கள் சொல்றாங்க இதுக்கு நிறைய அர்த்தம் விளக்க சொல்றாங்க அதுல ஒன்று தான் தாரு சாபிகூன் ஆகிக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நெருக்கமா இருப்பாங்க அது ஆலிம் சொன்னார் முகர்ரபீனுக்கு அர்த்தம் நிறவும் சதை போலையா நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்க சாபிகூன் ஆயிருந்தா ரப்பு கிட்ட அவ்வளவு நெருக்கமா இருப்போம் ஆனா மிச்ச தூரத்துல இருந்து கொஞ்சம் பேர் மஷவாட்ட பார்த்து கொண்டிருப்பாங்க ஆனா அதன் முன்னுக்கு விலகும் சாபிகூனாக்கள் அல்லாஹ்வோட நெருக்கமா இருப்பாங்க அந்த டைம்ல கவலை வரும் அடே தீனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்க கூட கொடுத்தீங்கன்னா நானும் அந்த சாபிகூன்ல இருந்திப்பேனே இன்றைக்கு நான் மஷமால இருக்கிறேன்னு கவலைப்படுவேன் மஷமால இல்ல மைவான மஷமால இருந்தா முடிஞ்சுட்டான் அது சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களுக்கு உங்களுக்கு மஷமா பத்தி யோசிக்கவே இல்ல மைமனா ஆப்ஷன் இருக்குது சாபிகூன் ஆப்ஷன் இருக்குது சூரா வாக்கியா எடுத்து பாருங்க பாத்து இன்ஷா அல்லாஹ் முடிவு பண்ணுங்க இதை நான் கார்குதாரி சொன்னனே நீங்க 50 பேரை போனாங்க அப்பதான் வீட்டுக்கு வரையலுமே இது மைமனா இல்ல இது சாபிகூன் இவங்க இன்ஷா அல்லாஹ் இதை இஸ்திகாமத் அல்லாஹ் காண்டி செஞ்சாங்கன்னா இதமாயாக்கள் சாபிகூன்ல இருப்பாங்க ஒரு இன்னொரு கார்குதாரி இட்டம்பேல ஏரியா பொறுப்புதாரி அவருடைய வீட்டுல வீக்லி தாலீம் நடக்குது ஏரியா பொறுப்புதாரி மவுத்து அவருடைய ஜனாதா வச்சு வீக்லி தாலிமா நடக்கிறாங்க மையத்தை வச்சு தாலிமா நடக்கிறாங்க அப்ப கேட்கப்படுது என்னை ஆல்மோஸ்ட் நீங்க தாலி நடக்கிறீங்க பெண்களோட வீக்லி தாலி நடக்குது அவங்க சொல்றாங்க பதில் வீட்டுல ஈக்கிறவர் மௌத்தா வேணும் ஆனா வீட்டுல தாலி மௌத்தாக கூடாது இவங்கதான் சாபிகூன் இவங்க யோசிச்சு பாருங்க இவங்க அந்தஸ்து ரப்பு இடத்துல எப்படி இருக்கும் வீட்டுல மையத்து எப்படி என்றா தாலி முடிஞ்சு தாலி பெண்கள்ட பயான வச்ச பிறகுதான் மையத்தை தூங்க அந்த மையத்துல கபர் எப்படி இருக்கும் சுபானல்லாஹ் இப்படி தீனுக்காக மக்கள் தியாகம் செய்யறாங்க இந்தியால கார்குசாரி இருக்குது கேட்டேன்னு சொன்னா அப்படி தியாகம் 36 ஜமாத் இந்த தரக்கா 36 ஜமாத் வெளிநாட்டுக்கு பெண்கள் ஜமாத்கள் வெளியாச்சு 2 மாசம் பெண்கள் உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அது 36 நாட்டை பேர் எனக்கு கிடைக்குது அந்த 36 பெண்கள் ஜமாத் பலதர நாடுகள் வெளியாகுறாங்க இந்தோனேஷியாக்கு மட்டும் 4 ஜமாத் போச்சு இன்னைக்கு பெண்கள் அப்படி உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நாங்க யோசிச்சு கொண்டிருக்கிறோம் 1 நாள் 2 நாள் அது 3 மாசத்துக்கு ஒரு தரக்கா இப்படி எங்க லைஃப் போயிட்டு கொண்டிருக்குது நாங்க யோசிக்கிறோம் நாங்க எப்ப சாதிக்கணும் அதுக்கு ஒரு முயற்சி தான் இன்னைக்கு செஞ்சு கொண்டு வைக்குது இன்ஷா அல்லாஹ் அதை சுற்றி இந்த நல்ல விஷயங்கள் எந்த நேரம் கேட்டு நாங்க முயற்சி செய்யற எப்படி சரி என்ன ரப்போட க்ளோஸ் ஆகணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்னால என்ன பார்த்த செல்லணும் அடியானே நீ ஒரு நல்ல ஒரு ஜாப் செஞ்சுட்டு வந்த நல்ல ஒரு முயற்சி செஞ்சுட்டு வந்தான்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து சந்தோஷப்படணும் எங்களை அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாபிகூன் ஆகக்கூடிய பாக்கியம் தரணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட முகர்ரபீனா இருக்கக்கூடிய பாக்கியம் தரணும் இன்ஷா அல்லாஹ் Alhamdulillah Rabbil Alamin hamdan yuafi wa yukafi mazida wa qanna ya karim ya rahim ya Allah Allahumma salli ala sayyidina Muhammadin nabiyil ummi wa ala alihi wa sahbihi wa sallam Rabbi rahman ya Allah இன்றைக்கு யார் யார் இந்த உயிரை நீ கைப்பற்ற நாடுகிறீர்கள் அல்லா